யாரு? அமைச்சர் வினோத் வந்திருந்தாங்க, திருநெல்வேலிக்கு வந்திருந்தாரு. மாவட்ட விவசாயிகள் இருக்கும்போது முதலே சொல்லல, பேட்டியே கிடையாது. நம்ம திருநெல்வேலிக்கு வந்து பேட்டி வந்து அனுப்புறது கடும் முயற்சிக்கு அப்புறம் மைக்கு நீட்டி பேசணும். எப்ப தண்ணி திறப்பே கர்நாடகாவில் நீர்ப்பாசனத்தின் அமைச்சர் தண்ணியே கேட்கலன்னு சொல்றாருன்னா அவர் அவ்வளவுதான், விவசாயிக்கு சாப்பாடு போட வாங்க வேண்டும். போலாமா? அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் கோயில் நிலங்களை பற்றி சர்ச்சை நடந்துச்சு. கரூரில் கொடுத்த கோயில் நிலங்களை பற்றி நான் கூட பேசியிருந்தேன். ஆனால் கோயில் நிலங்களை உறுதியாக வேற யாருக்கும் கொடுக்க முடியாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட் வரையிலும் பல தீர்ப்புகள் இன்னைக்கு வந்திருக்கு. ஏற்கனவே இருக்கிற தீர்ப்புகள், அதாவது கோயிலில் சேவை செய்யக்கூடியவங்க, பூஜை பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு இனாமாக கொடுக்குறது, கோயிலில் எத்தனை வருஷம் பூஜை பண்ணுறாங்களோ அத்தனை வருஷம் பயிர் செய்வதற்கு இடங்களை கொடுக்கலாம். ஆனால் அது மாறி போகும்போது அது வேற யார் இடத்தால வர்றாங்களோ அது அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். இதுதான் கோயில் இடங்கள் உடைய சட்டப்படி, ஹெச்ஆர்என்சியினுடைய சட்டப்படி உள்ள விதிமுறைகள். அதில் நான் கரூருடைய சம்பவத்தை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் நெல்லையப்பர் காந்தியம்மாளுடைய கோயில் நிலங்கள் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக குடியிருப்புகள் இருக்கு. குடியிருப்புகளை ஏற்கனவே பழைய அரசாங்கம் கோர்ட்டில் போட்டு அந்த குடியிருப்புல காலி பண்ணணும்னு வந்தாங்க. அப்போ நாங்களே என்ன சொன்னோம், குடியிருப்புகள் இருக்கிறத காலங்காலமாக இருக்கக்கூடியதை அவங்கள காலி பண்ண வேண்டாம். ஆனால் கோயில் நிலம் கோயில் நிலமாக இருக்கட்டும். ஆனால் அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும். கோயில் காலி பண்ணாத வரையிலும் கோயிலுக்கு ஒரு குறைந்தபட்ச வாடகை வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இருக்க வேண்டுங்கிறது எங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்கோம். ஆனால் அதற்கு பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு அமைச்சர்களை பல பேர் பல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஒரு 1-2 விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது 1947 தென்கரை திருமூலநாதசுவாமி கோயில், மதுரை மாவட்டம், 80 வருஷமா அவங்க வச்சிருந்தாங்க. 80 வருஷமா வச்சிருந்தாங்க. லட்சுமண ஐயருங்கிறது 80 வருஷமா வச்சிருந்தாங்க. 1968 சுப்ரீம் கோர்ட்ல அது தீர்ப்பு யாருக்குன்னா, கோயிலுக்கு தான் இடம் சொந்தமே தவிர 80 வருடம் வைத்திருந்தாங்க அப்படிங்கிறது யாரும் அதுல சொல்லல. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே அதுல முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா முத்துப்பட்டன் 1979 மதுரையில 44.80 சென்ட் நிலம் லேண்ட் சீலிங்ல எடுத்துட்டாங்க. லேண்ட் சீலிங் எடுத்த பிறகு அதுக்கு பிறகு அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, பட்டா கொடுத்து ஒருத்தர் வந்த பிறகு கோர்ட்டுக்கு போன பிறகு அது லேண்ட் சீலிங்ல இருக்குன்னு சொன்ன பிறகு கூட அதற்கு கோர்ட்டே இது கோயில் இடம், கோயிலுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற தீர்ப்பு அந்த இதில் அது மாதிரி 21/4/2003 1 ஏக்கர் 83 சென்ட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை பட்டா போட்டு 44 பேர் கொடுத்துருக்குறாங்க. 44 பேர் கொடுத்து அது ஆர்டிஓ எஸ்ஆர் லட்சுமண பட்டுங்கிறது கேஸ் போட்டு திருப்பியும் கோயிலுக்கு தான் சொந்தம்னு எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, தெளிவாக நாங்கள் சொல்றது, குடியிருக்கு 60 வருஷம் 70 வருஷம் குடியிருக்கிறவங்களுக்கு அந்த உரிமையை அப்படியே வழங்கலாம். எப்படி வழங்கலாம்? பட்டா கொடுக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு உரிமையை வழங்கலாம். குறைந்த ஒரு வாடகை வைத்து அவங்களுடைய சந்ததிகளுக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவனுடைய கருத்தை சொல்லியிருக்கிறோம். சமீபத்தில் ஜூலை 6ஆம் தேதி பழனி அடிவாரத்தில் 1 ஏக்கர் 40 சென்ட் கோயில் இடம், கிட்டத்தட்ட அது 1 ஏக்கர் 40 சென்ட் தான். ஆனால் நீ மதிப்பு கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்றாங்க. ஜூலை 6ஆம் தேதி பத்திரப்பதிவு செஞ்சு அதை மாரிமுத்து அப்படிங்கிற ஒருத்தர் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து கூடுதல் ஆணையராக போயிருக்காங்க. ஆனால் இப்பவும் கோயில் இடம் அது காலியாக தான் இருக்கு. ஆனால் இப்போ அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இதையெல்லாம் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லையா, முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லையாங்கிறது தான் எங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. அதுமாதிரி மின்சாரத்துறையை பொறுத்த மட்டும் தேவையான அளவு மின்சாரம் இருக்கு. மின்சாரத்துறை அமைச்சர் பல நேரங்களில் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு தவிர விஷயத்துல அவர் ஈடுபாடா இருக்காராங்கிறது இல்லை. இன்னைக்கு திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா 7-8 மணி நேரம் மின் தட்டுப்பாடு இருக்கு. நாங்க சரி செய்வோம் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் நீங்க இன்னும் 60-66 பேர் இன்னைக்கு வேலைக்கு ஆள் எடுக்க வேண்டியிருக்கு. நான் இது குறையா குற்றச்சாட்டா சொல்லலை. ஏன்னா ஆளுங்கட்சியா 60 நாள் தான் ஆச்சு. இது அவங்க உடனடியாக சரி பண்ணுவாங்க நான் சொல்லலை.
என்ன செய்ய வேணும், நான் சொல்றது சரியா இருந்தா அது ஆலோசனை எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல இன்னைக்கு ஈபில மின்சாரத்துல ஆள் எடுக்க வேண்டியிருக்கு. அதை ஆள் எடுக்கிறதுக்கும் அவங்க முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். குற்றச்சாட்டா நான் சொல்லல. 67,000 பேருக்கு மேல இருக்கு. ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல 18,200 சர்வீஸ் மின் இணைப்பு, அதற்கு 14 பேர் வயர்மேன், ஒரு மசூர் இருக்கணும். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் 2 பேர் இல்ல. பிறகு எப்படி அவங்க சீரான மின்சாரம் கொடுக்க முடியாது? 18,200 இணைப்புக்கு 14 வயர்மேன், லைன்மேன், ஒரு மசூர் இருக்கணும். அதே மாதிரி கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா 100 டிரான்ஸ்ஃபார்மருக்கு 14 வயர் லைன்மேன், ஒரு மசூர் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் ஆட்கள் எடுத்து சீரான மின்சாரத்தை மாண்புமிகு மின்துறை அமைச்சர் வழங்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பழனி விவகாரத்தில் பத்திரப்பதிவுத்துறை அவர்களும் நடவடிக்கை எடுத்துருக்காங்க. அமைச்சர் குறித்து தவறான தகவல் பரப்புனா நடவடிக்கை எடுத்து அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, காவல்துறையும் வழக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இது எப்படி விஷயம் எப்படின்னாச்சு, ஏற்கனவே முதலமைச்சர் 10ஆம் தேதி கரூர் போறார். அங்க கோயில் இடம் கொடுக்கப்படுகிறது. 9ஆம் தேதி ஒரே நாளையில 3 ஜிஓ போட்டிருக்காங்க. கலெக்டர், கட்சியான்சருடைய ஜாயின்ட் கமிஷனர், சென்னை, எல்லாம் 3 நாள். அவ்வளவு அவசரம் ஏன்? அதுதான் அதில் உள்ள கேள்வி. இதில் உள்ள கேள்வி என்ன, அன்னைக்கு ஏற்கனவே இருக்க வேண்டிய சப் ரிஜிஸ்டர் அவர் லீவ்ல போறார், இன்னொருத்தர் லீவில் வந்து அதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஏற்கனவே இருந்தவர் கூடுதல் ஆணையரா ப்ரொமோஷன்ல போறாங்க. அதுலதான் எங்களுக்கு குளறுபடி. நிச்சயமா அதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபாடு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அரசுக்கு தெரியாம இது நடக்குதா? அறநிலையத்துறைகள் அதிகாரிகள்ல கட்டுப்பாட்டுல இது நடக்குது. இது அரசுக்கு தெரிஞ்சுதான் நடக்கு. ஏன்னா ஒரு சப் ரிஜிஸ்டர் லீவ்ல போறாரு, லீவ்ல போறாரா, லீவ்ல போச்சொன்னாரா, அதான் கொஸ்டின். லீவ்ல போச்சொல்லி இருக்கணும். போச்சொன்ன பிறகுதான் இன்னொரு சப் ரிஜிஸ்டர் வர்றாரு. இன்னொரு சப் ரிஜிஸ்டர் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்காரு. அவரை மட்டும் சஸ்பெண்ட் பண்றீங்க. அங்கிருந்தவரை ஜேசி அப்புறம் கூடுதல் ஆணையரா சென்னைக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க. அப்போ இது திட்டமிட்டு செய்யப்பட்டதானே சொல்ல முடியும். லஞ்சம் ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? லஞ்சம் ஊழலுக்கு ஆட்சியினுடைய லஞ்சம் ஊழலுக்கான ஆரம்பம் பார்க்கலாம். லஞ்ச ஊழல் ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்வர் லஞ்ச ஊழல் வந்து மேடையில தான் வசனத்துல சொல்றாரு. மேடையில ஸ்டுடியோல பேசுற வசனம் மாதிரியே கொடுத்தீங்கன்னா உங்களோட பேரை சொல்லுங்க, உங்களோட சகோதரர் விஜய் இருக்கிறேன், உங்களோட மகன் விஜய் இருக்கிறேன், உங்களுடைய மாமா விஜய் இருக்கிறேன், ஆனால் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். டாஸ்மாகில் வந்து எல்லாரும் பிள்ளைகள் போராடினா அந்த 50 பிள்ளைகள் போட்டு நான் லத்தி சார்ஜ் பண்ணுவேன், இப்படிலாம் சொல்லுவார். அவர் லைவ்ல தானே போயிட்டு இருக்கு, இப்படிதான் சொல்லுவார். இல்லை, சினிமா வசனத்தை எத்தனை நாளைக்கு ஓட்டிட்டு இருக்க முடியும்? இது மாதிரி பிரஸ்ல கூப்பிட்டு நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே, நேரடியா பதில் சொல்ல வேண்டியதானே. அங்கங்க மேடல் ஏறி வீர வசனம் பேசிக்கிட்டு இப்படி மட்டும் பேசிக்கிட்டு இருந்தனா என்ன அர்த்தம் இருக்கு? நீ நிர்வாகங்கிறது வேற, சினிமாங்கிறது வேற. நீ பேச்சுக்கு வேணா சொல்லலாம் லஞ்சம் இல்லைன்னு. எங்க லஞ்சம் இல்லை? லஞ்சம் இல்லாத ஒரே ஒரு இடம் வந்து அங்க 9ஆம் தேதி அவருக்கு ஜிஓ போட்டாங்களோ அங்கேயும் பழனி. அதுலயும் லஞ்சம் இருக்கு. பழனியில நிச்சயம் லஞ்சம் இல்லாம முடியாதுல்ல. பாட்டில் 10 ரூபா வாங்கலன்னு 10 ரூபா மட்டும் எப்படி கரெக்டா சொல்றீங்க நீங்க? அவர் சொன்னதான் 10 ரூபாய்க்கு பாட்டு போனதான் நான் சொல்றேன். அவரு நீங்க டாஸ்மாக் கடைகளை குறைப்போன்னு சொன்னீங்க. டாஸ்மாக் 50 பிள்ளைகள் அரியலூர் மாவட்டத்தில் கோட்டாலி கிராமத்துல பிடிச்சி தள்ளு முள்ளு 50 பிள்ளைகள் அங்கேயும் விரட்டி காவல்துறை அடிச்சிருக்கான். அந்த தாய் மாமன் கேட்கலையே, தாய் மாமனும் அண்ணனே கேட்கலையே. 50 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் கேட்கல. நீங்க மரத்தனை ஒண்ணு பொம்பளை பிள்ளை அப்படிலாம் பிடிச்சு அமுக்கிட்டே இருக்கீங்க. போக்சோ குற்றம் கேட்கலையே. அரசு அலுவலகங்கள்ல நேர்மை என்னும் மாசம் வீச தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாளேடு வந்து தடயங்கமே எழுதியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு நேர்மை இருக்குதா? ஊழல் இல்லாத ஒரு இடமாக அரசு அலுவலகங்கள் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நாளேடு தடயங்கள் எழுதியிருக்காங்க. நீங்க சீனி சக்கரை அப்படின்னா எழுதிட்டு நக்குனா இனிக்காது. எத்தனை காலத்துக்கு நீங்க அந்த ஏமாத்த முடியும் மக்களை? நீங்க என்ன ஓட்டு இருக்கலாம், நீங்க பேசலாம், மக்கள் கூட்டம் வரலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுக்கு அதுவான பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மைகள் வரணும்.
இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தில் அணைகள் கட்டக்கூடாது, மேகதாது அணை கட்டக்கூடாது. இங்க இப்போ அளக்கிறதுக்கு எல்லா வேலையிலும் ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க காங்கிரஸ் கட்சியை கூட அமைச்சரவையில் வச்சிருக்கிறீங்க. கர்நாடகத்தில் டி.கே. சிவகுமார் காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சர், ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்திக்கு நெருங்கிய நண்பர். இங்க இருக்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவருக்கு நெருங்கிய நண்பர். நீங்க ஒரு போன்ல சொன்னா போற, இன்னைக்கு அங்கெல்லாம் அளவியல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால விளைவு என்ன ஆகும்னா, காவிரி டெல்டா பகுதி வறண்டு போகும். டெல்டா பகுதி வறண்டு போகும். தமிழக மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். இதை தமிழக முதலமைச்சர் இதுவரையிலும் ஒரு அக்கறை எடுக்கிறது. இதுவரையிலும் இங்கே வந்திருக்கும் போது கூட அந்த அமைச்சர் வந்திருந்தாரு, திருநெல்வேலிக்கு வந்திருக்கும் போது கூட எப்ப திறக்கிற வாய்ப்பு இருக்கு கேள்வி வைக்கும்போது அதற்கான பதில் அவங்க சொல்ல தயாரா இருக்காரு. இன்னைக்கு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறந்திருக்கணும். இன்னைக்கு தேதி இன்னைக்கு 14, ஒரு மாசம் 2 நாள் ஆச்சு. ஜூலை 14 ஆச்சு. இன்னைக்கு காவிரி ஏற்கனவே திறக்கல, ஏற்கனவே அங்க அணை கட்டிட்டு இருக்காங்க. நீங்க மத்திய அரசுல பேசி ஏதாவது தண்ணீரை கர்நாடகா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகத்தில் ஆளுங்கட்சியா இருக்கிற வரையிலும் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து தண்ணீர் பிரச்சனை இல்லாமலே இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அரசாங்கம் செய்யணும். அரசாங்கத்தை நாங்க நிச்சயமாக பாரத பிரதமர் நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய கருத்தை பிரைம் மினிஸ்டருக்கு நாங்கள் வலியுறுத்துவோம். வெளிப்படையான ஆட்சின்னு சொல்றாரு. குறிப்பா தாவேக்கா ஆட்சினாலே வெளிப்படையான ஆட்சி சொன்னாங்க. ஆனா குறிப்பாக அவர் கடந்த முறை திருச்சிக்கு வந்திருக்கும் கூட அவங்க செய்தியாளர்கள் உள்ள அனுமதிக்கப்படல கூட்டாரங்கள. அதே போல இப்போ கரூருக்கு வரும்போதும் மக்கள் சந்திப்பு கூட்டமா இருக்கட்டும், அல்ல அரசு நிகழ்ச்சியா இருக்கட்டும், பத்திரிகையாளர்கள் உள்ள யாரும் அனுமதினு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு வெளிப்படையான ஆட்சின்னா எல்லாமே பார்க்கக்கூடியது இல்ல, அவரால் எதுவும் பதில் சொல்ல முடியாது. நீ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல, எழுதி கொடுக்கறத மட்டும் வாசிக்க முடியுமே தவிர நிகழ்ச்சிக்கே உள்ள அனுமதிக்கப்படல யாருமே பத்திரிகையாளர். இல்ல, அதே பெரிய இதுதானே. நீங்க பத்திரிகை அனுமதிக்கலைன்னா அதே பயந்து போய் தானே இருக்காருன்னு அர்த்தம். அது தாவேக்காவிடமிருந்து எங்களை தொடர்பு கொண்டதால் தான் நாங்கள் தாவேக்காவில சேர்ந்தோம்னு சொல்லி கரூர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண விஜயபாஸ்கர் நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜ் அவருடைய இதிலிருந்து குதிரை பேரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கிருந்து போகிற எல்லாருமே புஷி ஆனந்த பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புஷி ஆனந்த் பிஸி வித் கார்ஸ் ட்ரேடிங் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து அவர் பிஸியாகவே புஷி ஆனந்த் இருந்து கொண்டே இருக்கிறார். குதிரை பேரத்தில் தொடர்பு கொண்டே இருக்கிறார். குதிரை பேரம் நடந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். உண்மையிலே மறுத்திருக்காரு. நாங்களே நினைச்சுதான் தாவேக்காக்கு போயிருக்கோம் தவிர நாங்க மனதளவுல நாங்க தாவேக்கா போன் நினைச்சுதான் போயிருக்கோம் தவிர எங்கேயும் குதிரை பேரம் நடக்கல சொல்லி கரூர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு. என்ன அவசரம் வந்திருக்கு இப்போ? ஏன் அவங்க போனாங்க? விஜய் சொல்லிட்டு குதிரை பேரம் நடத்தல, ஒட்டக பேரம் நடத்தல, யானை பேரம் எதுவுமே நடத்தல. நாங்க நல்ல ஆட்சி நடத்திட்டு வரோம். இந்த குதிரை பேரத்துக்கு பாரதிய ஜனதாவினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இல்ல, அது தொடர்ந்து குதிரை பேரத்துக்கு சட்டப்படி எது நடவடிக்கை எடுப்பாங்களோ அதை எடுக்க வேண்டும். கூட இருக்கவங்க எல்லாம் அரசு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்று பாத்தீங்கன்னா லயோலமணி அப்படின்னு பாடநூல் கழகத்துல தலைவராக இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா கூட இருக்கவங்க எல்லாம் அரசு பதவி. அதாவது மக்களை மதிக்காமல், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ என்பதை உணராமல், தனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கறதா இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை தவறான முறையில் பயன்படுத்த. டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் சினிமா டைரக்டர். இப்ப நேற்றுக்கு ஒன்று நீங்க சொன்னீங்களா? ஆமா, லயோலாமணி. அப்ப அதான் அவர் எதுக்காண்டி கொடுத்துருக்காங்க? இவருக்கு வேண்டிய ஆளுக்கு 2 கொடுத்துட்டு ஊரை ஒன்று கொடுக்க வேண்டியதான், ஒரு ஆசை ஒன்று போட வேண்டியதான். அதுக்காக வேண்டியதான் வர சொல்லிடக்கூடாது. லீடர்ஸ் அமைப்பு பொள்ளாச்சி மாநாடு, முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை மாநாடு, பாஜகவோட பார்வை என்ன? அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல நம்ம ஒண்ணு கருத்து சொல்ல முடியும். அகில இந்திய அளவில் பிஜேபி ஒரே ஒரு டீம் தான். அது எங்களுடைய அனைத்து இந்திய தலைவர் நிதின் நபின் ஒருத்தர் தலைவர். தமிழகத்துல பிஜேபியால் கால் ஊன முடியாத காரணத்தினால அண்ணாமலை மூலமாக தமிழகத்துல ஏதாவது ஆட்சி அமைக்கலாமா, இல்லைன்னா வைத்த பாராளுமன்றத்தை எதிர்கொள்ளாமான ஒரு செயலில் ஈடுபடுவதாக தமிழ்நாட்டில் பிஜேபி இப்பொழுது இல்லைன்னு சொல்லலாம். ஒரு எம்எல்ஏ தான் வச்சிருக்கிறோம்.
மேற்கு வங்காளத்தில் இதுக்கு முன்னால 77 எம்எல்ஏ வச்சிருந்தோம். அதுக்கு முன்னால 0 எம்எல்ஏ. இப்போ இன்னைக்கு 207 எம்எல்ஏ. அஸ்ஸாம்ல இன்னைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 46 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் நாங்கள் நிச்சயமா வெற்றி பெறுவோம். இல்ல, தமிழ்நாட்டினுடைய கோயாபல்ஸ் தான் வந்து விஜய் அப்படின்னு சொல்லி கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசக்கூடிய அந்த தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இப்படி பேசியிருக்கிறது எப்படி பாக்குறீங்க? அது அந்த அளவுக்கு நான் சொல்ல முடியாது. பொய்ய சொல்றான்னு சொல்றாங்க. சார், கம்யூனிஸ்ட் கட்சி வீரப்பன் என்ன சொல்லியிருக்காரு? உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி பேசியிருக்காரு. அவங்க தனித்து போட்டிட்டு ஆட்சி பண்ணவில்லையா? கூட்டணியில தான் முறை ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. அதான் அவங்க ஏற்கனவே கூட்டணியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது நாங்கள் வந்து திரு ஸ்டாலின் அவருடைய நட்பாக இருக்கிறோம், இங்கே கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2029 எல்லாரும் சேர்ந்து பிஜேபியை நாங்கள் எதிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கூட்டணியுடைய ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட்மெண்ட்டும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாடணும், அரசு விருதுகளை பாடணும் மத்திய அரசு உத்தரவு போட்டு தமிழக அரசு அதில் ஏற்று செயல்படல, அதை செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது தேசப்பற்று ஒரு மனிதனுக்கு முக்கியம், மொழிப்பற்று அதுவும் முக்கியம். தேசம் தன்னுடைய மொழி இரண்டையும் சமமா பாதிக்கணும். இதை கூட புரிஞ்சுக்க முடியாதவங்க அரசியல் இருக்கிறதுல என்ன நியாயம்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு அமைப்பை தொடங்கிட்டாரு. உலக அளவுல தமிழக மருத்துவத்துறையை மேம்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கறீங்க? ஏற்கனவே பழைய ஆட்சியில் பல்வேறு பெயர்கள் இருந்துச்சு. அதாவது பெயர் மாற்றம் பார்க்குறீங்களா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் ஸ்கீம் போட்டிருக்காங்க. அது முறையா எல்லா மருத்துவத்திலையும் கொஞ்சம் பயன்படுத்தல. ஆனா 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு மிகப்பெரிய விஷயம். ஆனா கடந்த திமுக அரசும் மக்களை தேடி மருத்துவம்னு சொன்னாங்க, ஊர் ஊரா பாட்டு படிச்சாங்க. இப்ப இவரு நலன் திட்டம்னு ஏதோ ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை இவங்க பேர் வச்சுக்கிறாங்க, ஸ்டிக்கர் வச்சுக்கிறாங்க. அமைச்சர் ரமேஷ் உறவினர் மீது பழனியோட அடிவாரத்துல 100 கோடி ரூபாய் சொத்துக்கான தனிநபர் சட்டவிரோதமா பதிவு செய்த ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் அதை இதுதான் சொல்லியிருந்தேன். இப்பதான் சொன்னேன்னா, ஜூலை 6ஆம் தேதி அந்த பத்திரப்பதிவு நடந்தது. இடம் காலியா தான் இருக்கு. இடம் கோயில் இடம். ஜூலை 6ஆம் தேதி அங்க இருக்க வேண்டிய சப்ரிஜிஸ்டார் அங்க இல்லை. அங்கிருந்து அவரை லீவ்ல போக சொல்லியிருக்காங்க. பிறகு இன்னொரு சப்ரிஜிஸ்டார் வந்து அந்த பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஜாயின்ட் கமிஷனர் இருந்தவரை கூடுதல் ஆணையரா சென்னைக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த பதிவு செஞ்சு கொடுத்ததுக்காக ஒருத்தர் லீவில் போக சொல்லிட்டு இன்னொரு அந்த இடத்துல இருந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த இடத்த அது செஞ்சதுனால அந்த கூடுதல் ஆணையரா ப்ரொமோஷனாக இன்னைக்கு சென்னை போக சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் அதுக்கு சரியான பதில் சொல்லுங்க. பாலியல் வன்கொடுமையை பொறுத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறேன். அதாவது இந்த ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் நோக்கம் எங்களுக்கு கடுகளவும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு 50 நாள் 60 நாள் தான் ஆயிருக்கு. நீங்களும் அண்ணாமலை மாதிரி ஆயிட்டீங்க. 6 மாசம் வரை அந்த ஆட்சி நல்லா இருந்தா சொன்ன பேசியிருக்கோம். இல்ல, நீங்க சொல்றது தப்பு. நான் வந்து இப்படின்னா நடவடிக்கை எடுக்குன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றது வந்து அண்ணாமலை சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே புதிதா வந்த எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு சில பேருக்கு தெரியும் தெரியாது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம், நல்லதை வரவேற்போம். அந்த மாதிரி இல்லை, நான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையில என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்னேன், குறையா சொல்லலை. 66 பேர் வேலை கொடுக்கணும். நீங்க 18,200 இணைப்புக்கு நீங்க 14 இல்ல, நான் என்னென்ன போக்கில் இப்ப கற்பழிப்பு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, கரூர் மாவட்டத்துல குளித்தலை அருகே வேலைக்கு சென்று விட்டு வீழ போனா பின்னாலே போய் தூக்கிட்டு போய் கற்பழிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவம், 2 நாளைக்கு 3 படுகொலை நடக்குது. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. லீடர்ஸ் அமைப்புல பேசும்போது